இப்போ மேங்கோ மிஸ்ட் இது பண்ணுறதுக்கு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். மேங்கோவோட ஸ்வீட்டை பொறுத்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். பால் பார்த்தீங்கன்னா வெதப்பான சூடில் இருக்கணும். இதுலேயே சுகர் நல்லா கரைஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா திக்கான தயிர் எடுத்து ஒரு துணி வச்சு இந்த மாதிரி டைட்டாக அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஏற்று வச்சிருக்கேன். இதை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நான் 1 கப் அளவுக்கு மாம்பழத்தை நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பீட்டர் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பீட் பண்ணியாச்சு. இதோடவே வெதவெதன் பால் வச்சிருந்தோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு தடவை பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு சர்விங் பவுலில் வச்சு செட் பண்ண போகிறேன். எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. மேலே கொஞ்சமாக குங்குமப்பூ போடுறேன். இது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஃபாயில் போடலாம். ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 6 to 7 hours அப்படியே வச்சுடுங்க. 6 to 7 hours முடிஞ்சதும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலானதும் சாப்பிட்டு பாருங்க. இப்போ எப்படி செட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, எந்த அளவுக்கு திக்காக சூப்பராக செட் ஆயிருக்கு. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்க. தேங்க்யூ.